வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஜென் ஷர்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷர்ட்டுடைய ஃப்ரண்ட் பார்ட் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். நான் அதை கட் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன், அது வந்து கவர் ஆகலை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஷர்ட்டில் அதாவது பேக் சைடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணக்கூடாது. ஃபோல்டிங் சைடில் வந்து ஆப்போசிட் சைடும் கரை பீஸ் வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். அது வந்து இந்த சைட் ஸ்கொயர் இல்லைன்னா இந்த ஸ்கேல் இல்லைன்னா எல் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கணும். அதில் கரம் பீஸ் சைடில் வந்து சில இதுலலாம் பிராண்ட் நேம் போட்டிருக்கோம். அந்த பிராண்ட் நேமை விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ பட்டன் ஹோல்டர் ரெண்டுக்குமே வந்து நம்ம 2 இன்ச் எல்லாருடைய அளவுகளுக்குமே 2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செஸ்ட்டு, வேஸ்ட்டு, சீட் அளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். வீடியோ கவர் ஆகாதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து 2 மடித்து போட்டுக்கணும். 2 மடித்து போட்டு 2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ ஜென்ஸ் ஷர்ட்டை வந்து வித்து வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். செஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஷீட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் எந்த மெஷர்மெண்ட்டு அதிகமாக இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் அளவை தான் நம்ம வந்து வித்தோட அளவாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஷோல்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டர் லைன் மார்க் பண்ணதுலேருந்து அடுத்தது நம்ம மார்க் பண்ண போகிறது ஹெம்லைன். அதாவது ஹெம்லைன்னா ஷர்ட்டுடைய லென்த்து வந்து எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச்சு கீழே ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம மார்க் பண்ண போகிறது செஸ்ட் லைன், அதாவது ஆம்ஹோல் லென்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இதற்கு ஃபார்முலா இருக்குது. இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அளவுகளுக்கும் மாறும். நாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா 39 செஸ்ட்டு, அதில் 4ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரில் 0.75 வந்து லெஸ் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா அளவுக்குமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. 40 ப்ளஸுக்கு இந்த 9 இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு, ஹெம்லைன் மார்க் பண்ணியாச்சு, செஸ்ட் லைன் அதாவது ஆம்ஹோல் லைன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஸ்ட் லைனில் செஸ்ட் லைனுக்கும் ஹெம்லைனுக்கும் இடப்பட்டதான் வேஸ்ட் லைனை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் லைனில் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டருக்கு ஃபுல் ஷோல்டர் நம்ம எடுத்திருக்கோம். அதில் 2ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடியதை அப்படியே மார்க் பண்ணணும். எல்லாருக்கும் இது சேம் தான். ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதுவும் ஒவ்வொரு ஜெஸ்ட் அளவுக்கும் மாறுபடும். இப்போ நான் 39 இன்ச்சு செஸ்ட்டு அளவுக்கு வந்து 2 இன்ச்சு ஸ்லோப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஷோல்டர் லைன்லேருந்து கீழே 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். அடுத்தது நெக்கு வித்து மார்க் பண்ணணும். நெக்கு வித்துக்கு ஃபார்முலா இருக்குது. இது என்னன்னா நெக் ரவுண்டு அளவு எடுத்திருப்போம். அந்த அளவை 5.5ஆல் டிவைட் பண்ணணும். எல்லாருக்கும் 5.5ஆல் டிவைட் பண்ணுறது ஸ்டாண்டர்டான அளவு தான். நெக்கு வித்துலேருந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு கிராஸாக ஒரு லைன் போடணும். அதுதான் ஷோல்டர் லைன். அடுத்து நெக் லென்த்துக்கு 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி, அதாவது லெஸ் பண்ணி, நெக் வித்துலேருந்து 1/4 இன்ச் லெஸ் பண்ணி வரக்கூடிய அளவு வந்து நெக் லென்த்தாக மார்க் பண்ணணும். கீழே லைட்டாக பெண்டாக இந்த மாதிரி பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் கொடுக்கணும். லேடிஸ்க்கு ஷர்ட் ப்ளவுஸ்க்கு கொடுக்குற மாதிரி நல்ல கர்வாக கொடுக்கக்கூடாது, லைட்டாக பெண்டாக இருந்தாலே போதும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பு பாயிண்ட்லேருந்து செஸ்ட் லைனுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் போட்டுக்கணும்.
இந்த லைன் அளவு வந்து ஷோல்டர் அளவு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பு பாயிண்ட்டும் சென்டர் லைன் உள்ள பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டு அதில் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் கொடுக்கணும். இப்போ அதுக்கு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கர்வ் கொடுக்கறதுக்கு செஸ்ட் அளவு மார்க் பண்ணணும். செஸ்ட் அளவு வந்து 39 இன்ச்சு. இந்த 39 இன்ச்சை 4 ப்ளஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இது எல்லாருக்குமே கரெக்ட் இப்படி தான் மார்க் பண்ணணும். சீம் அலவன்ஸ் வந்து எல்லா அளவுக்குமே 0.75 வந்து விட்டாலே போதும். இதே மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் கொடுத்துடணும். அடுத்தது வேஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஷீட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஷீட் மெஷர்மெண்ட்டோட 4 இன்ச் சேர்த்து 4ஆல் டிவைட் பண்ணணும். வரக்கூடிய அளவை தான் மார்க் பண்ணணும். இப்போ ஷீட் மெஷர்மெண்ட்டுக்கு கீழே 2 இன்ச் விட்டுருப்போம். அந்த 2 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நம்ம வந்து அந்த ஷீட் மெஷர்மெண்ட்டோட ஜாயின் பண்ணிடணும். இப்போ தொப்பை இருக்குது அப்படின்னா 0.75 எடுத்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த லைனோட ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 0.75 கொடுக்கணும். பேக் பார்ட்டில் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் லைனுக்கும் சீட் லைனுக்கும் இடப்பட்டதான் வேஸ்ட் லைன்னு சொன்னேன். அதில் ஸ்டாண்டர்டாக உள்ளவங்களுக்கு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணாலே வேஸ்ட் லைன் கரெக்டாக வந்துடும். அப்படி இப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பையோட மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே மார்க் பண்ணி அதை அந்த சீட்டோடைய அளவோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட்டோடைய. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட வீடியோ வந்து நான் மார்க் பண்ணும்போது என்னால் எடுத்தேன், ஆனால் வந்து அது வீடியோ கவர் ஆகலை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொப்பை இருக்கிறவங்களுக்கு மட்டும் 0.75 கீழே தள்ளி மார்க் பண்ணணும். தொப்பை இல்லாதவங்களுக்கு ஸ்டாண்டர்டான அளவு 2 இன்ச் மட்டும் எடுத்தாலே போதும். இவ்வளோதான் ஃப்ரண்ட்டோடைய மார்க் பண்ணுறது. இதை எப்படி கட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இதை சுருக்கமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷோல்டர் லைன் மார்க் பண்ணணும், சீட் லைன் மார்க் பண்ணணும், அடுத்தது செஸ்ட் லைன் அதாவது ஆம்ஹோல் லென்த் மார்க் பண்ணி, அப்புறம் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஸ்லோப்பு, ஷோல்டர் வித்து, ஷோல்டர் லென்த்து, ஆம்ஹோல், அதுக்கப்புறம் கீழே வந்து கர்வ். அந்த ஷர்ட்டுக்கு வந்து கர்வ் வந்து கொடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த 2 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, அந்த 2 இன்ச்சில் இருந்து தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 0.75 எக்ஸ்ட்ரா கொடுத்ததை நம்ம மார்க் பண்ணணும். அப்படி இல்லாதவங்களுக்கு 2 இன்ச் நம்ம கீழே ஹெம்லைனுக்கு கீழே கொடுத்துருப்போம், அதை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 இன்ச்சுக்கு கேப் விட்டுருப்போம்ல, அந்த லைனில் ஒரு அர்க்காத்து கொடுத்துக்கணும். இப்போ அந்த நெக்கு கர்வ் கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம அந்த 2 இன்ச் விட்டுருக்கதை கட் பண்ணிவிட்டு அந்த கர்வை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பனிங் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இது பேக் சைடு. அதை ஒரு தடவை நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணி
மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ட அப்படியே அதில ப்ளேஸ் பண்ணணும். இத எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 இன்ச் வந்து இதுக்கு நம்ம பட்டன் ஹோல்டருக்கு குடுத்துருப்போம். பேக் சைடுக்கு பட்டன் ஹோல்டர் வந்து தேவை கிடையாது. அதனால நான் எப்படி குடுத்துருக்கேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்ல ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மார்க் பண்ண லைன்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில தள்ளி மார்க் வச்சிருக்கணும். நான் காமிச்ச மாதிரி அந்த லைன் போட்டதுல ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில இருக்கணும். கால் இன்ச் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். முன்னாடியும் கீழேயும் மேலேயும் 1/4 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கணும். விட்டுட்டு இப்போ ஷோல்டர் லைன் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்ப அந்த ஷோல்டர் லைன்ல ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில தள்ளி மார்க் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் சென்டர் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியில தள்ளி ஒரு பேரலா ஒரு லைன் போடணும். லைன் போட்டு ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு அந்த செஸ்ட் லைன்ல மா டச் ஆகுற மாரி ஒரு கர்வ் குடுத்துக்கணும். இதுதான் பேக் பார்ட்டோடைய ஸ்லீவ் அந்த ஆர்ம்ஹோல் வந்து கர்வ். இப்ப பேக் பார்ட்ல ஷோல்டர் லைன் வரைஞ்சாச்சு. இந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். இதுதான் அந்த மேல உள்ள லைன வந்து கட் பண்ணி எடுத்துறணும். இதிலிருந்து அப்படியே பேக் ஆர்ம் ஹோல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துறணும். அவ்வளோதான். பேக்கோடைய பார்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ்ல நம்ம மார்க் பண்ணத அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் மட்டும் மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துறணும். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு 2மே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது யோக் பார்ட் கட் பண்ணணும். யோக் பார்ட் கட் பண்றதுக்கு இப்போ நம்ம ஃபியூஸ் வந்து குடுக்கணும். எந்த பார்ட்டுக்கு குடுக்கணும்னா, ஃப்ரண்ட் பார்ட்ல பட்டன் ஹோல்டர் சைட்ல மட்டும் தான் நம்ம ஃபியூஸ் வைக்கணும். அந்த ஃபியூஸுக்கு வந்து முன்னாடி அந்த நெக்லேருந்து கீழ வரைக்கும் லென்த்து மார்க் பண்ணி அதுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து நம்ம இது கூட எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபியூஸ் வந்து 1 இன்ச்சு தான் வைக்கணும். எல்லா சைஸுக்குமே 1 இன்ச் வச்சாலே போதும். கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் 1 இன்ச் வச்சாலே போதும். லென்த் வந்து அந்த ஷர்ட்டோட லென்த் எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணி நம்ம இதை எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது யோக் பார்ட்டுக்கு ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கிற மாதிரியே வச்சு 4ஆ வந்து மடக்கி போட்டுக்கணும். 4ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ஃபோல்டிங் சைடும் பேக்கோடைய ஃபோல்டிங் சைடும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வைக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி வச்சு கட் பண்ணோமோ ஆர்ம்ஹோல் கட் பண்ணோமோ அதே மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு யோக் பார்ட்டுக்கு வந்து ஸ்மால் சைஸ் உள்ளவங்களுக்கு வந்து 3 இன்ச் வச்ச போது, மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 3.5 இன்ச்சு, ரொம்ப ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச் கொடுக்கணும். நான் வந்து 3.25 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். இது எதுலேருந்து கொடுக்கணும்னா, ஷோல்டர் டிப்ஸ்லேருந்தும் ஷோல்டர் ஸ்லோப்லேருந்தும் மேலே 3.25 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பாக வந்து லைன் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து அந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி
கீழே ஆட் பண்ணி இதற்கு ஏன்னா இது பேக்குக்கு வந்து அரை இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அரை இன்ச்சை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடணும். இதுதான் யோக் பார்ட்டு. ஷோல்டர் ஸ்லோப் அந்த ஃப்ரண்டோடைய ஸ்லோப்பை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். அந்த ஸ்டிச்சிங் லைனில் ஒரு மார்க் பண்ணி இதை அப்படியே எடுத்து அந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சு இது நம்ம யோக் பார்ட் கரெக்டாக எடுத்தால் தான் அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி நெக்கும் நீட்டாக கிடைக்கும். இதில் நெக்குக்கு ஒரு லைன் போட்டு அதை ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துடணும். பேக் ஆர்ம் ஹோலும் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் மார்க் பண்ணிக்கணும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். யோக் பார்ட்டுக்கு இந்த அளவு இது இருந்தால் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் உள்ள அளவை ஒரு அர்க்காத்து போட்டுக்கணும். அளவில் இதை ஒரு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கணும். முதல் நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கொடுத்தா தான் அந்த நம்ம ஏன்னா ஆம்கோல் சைடில் தான் நம்ம இது மார்க் வரும் இது. அதனால் ஒரு லைட்டாக ஒரு பெண்டாக கொடுத்தா போதும். ஸ்கேல் வச்சு கொடுக்கக்கூடாது. இவ்வளோ தான் யோக் பார்ட்டு. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த லைனுக்கு மேலே தான் பேக் பார்ட்டை நம்ம வைக்கணும். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃப்ரண்ட் எப்படி போடணுமோ அதே மாதிரி போட்டுக்கணும். 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி வர மாதிரி கரெக்டாக அதுக்கேற்றப்ப கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி 1/4 இன்ச் முன்னாடி இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போ ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து 20 இன்ச் வந்து இருக்குது. ஒன்றரை இன்ச் வந்து கூட இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணி 2 ஆர்ம் ஹோலையும் கர்வ் பண்ணி எடுத்துக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ 20 இன்ச் அப்படின்னா 1.5 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எல்லாருடைய ஷர்ட்டோடைய அளவுக்கும் இதே மாதிரி தான். ஹோல் 1.5 இன்ச் அதிகமாக வரதுனால ஆம்ஹோல் கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஆம்ஹோல் எப்படி இருக்குன்னு. இப்போ 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இது கரெக்டாக எடுத்தால் தான் ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக அமையும். யோக் பார்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். அப்போ தான் யோக் பார்ட் கரெக்டாக இருந்தால் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். யோக் பார்ட் வந்து அவ்வளோதான். அடுத்தது நம்ம கட் பண்ண போகிறது ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் சைடு வந்து கரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அன்னிவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுலேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை ஒரு லைன் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து கூட ஆட் பண்ணி அதை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ கேப் ஹைட் எப்படி மார்க் பண்ணணும்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 12 டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரில் 0.75 ஆட் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கணும். அதில் சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டான அளவு தான். ஆம்ஹோல் ரவுண்டோட 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி க்ராஸாக மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். இப்போ ஷோல்டரில் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி அதில் ஒரு க்ராஸாக லைன் போட்டு அதில் மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி நான் பண்ண ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நான் பண்ண மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதில் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஆம்ஹோல் கர்வுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துடணும். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி கிப்கோ வச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விட்டு மார்க் பண்ணணும். கீழே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணணும். எல்லாருடைய ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்லீவு. இப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறதுனால கீழே இந்த மாதிரி கிராஸாக கிடைக்கும். எங்கெங்கே அர்க்காத் பண்ணணுமோ அதை அர்க்காத் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து குடஞ்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஸ்லீவை அது ஃப்ரெண்டுக்குன்றத ஒரு அர்க்காத் கொடுத்துக்கணும். இவ்வளோதான் ஸ்லீவு. ஃப்ரண்ட் பார்ட்ஸில் ஃபியூஸ் வைக்கிறதுக்காக அந்த பட்டன் சைடில் 2 இன்ச் விட்டுருந்து பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஃபியூஸ் வச்சு அப்படியே அயன் பண்ணிடணும். இது வந்து பட்டன் ஹோல்டருக்கு மட்டும்தான் வைக்கணும். பட்டன் சைடில் வந்து நம்ம வைக்கணும்னு தேவையில்லை. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அதையும் அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாரி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பேக் பார்ட்டு. ஃப்ரண்ட் இது, பேக் இதுன்னு நம்ம பார்த்து அத அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேக்ல தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல திருப்பி அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, யோக் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோல தான் காலர் கட் பண்றத நம்ம பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.